ஓகே, திரு புதுக்கோட்டை சீனிவாசன், அதிமுக கூட்டணி தான் பலமாக இருக்கு அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுறாரு. மேலும் சில கட்சிகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல ரெண்டு விதமா இதுல கேள்விகள் எழுது. ஒன்று, பலமாகத்தான் இருக்கு அப்படின்னா திரு பிரியன் சொன்ன மாதிரி பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருப்பது அதிமுகவுக்கு பலவீனமாக கூட போகலாம் என்ற கருத்து ஒன்று சொல்றார். இன்னொரு பக்கம் மேலும் சில கட்சிகள் வரலாம் அப்படின்னும் போது அது எந்தெந்த கட்சிகள்? வணக்கம். அதாவது சட்டப்பேரவை தேர்தல் 26 தேர்தலை பொறுத்தவரையும் ரெண்டு கூட்டணி தான் களத்தில் நிற்குது. மக்கள் விரும்புகின்ற கூட்டணி, மக்கள் நம்பிக்கையை இழந்த கூட்டணி. இந்த ரெண்டு கூட்டணி, திமுக தலைமையிலான மக்கள் நம்பிக்கையை இழந்த, முற்றிலும் இழந்த ஒரு கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற கூட்டணி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி. இந்த ரெண்டு கூட்டணி, அதாவது தேக்கம் குழப்பம் எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது திமுக கூட்டணியில தான் இருக்குது. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது அரைச்சமாவே அரைக்கிறாங்க. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை நடக்கின்ற எந்த சூழல்களுக்கும் அவங்க அளிக்கின்ற பதிலோ அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கையோ மக்கள் விரும்பல. இதுதான் அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய இந்த கூட்டணி. மக்கள்கிட்ட போறாங்க, களத்துல வேலை செய்யறாங்க. இன்னைக்கு வட்டக்கழகம், ஒன்றிய கழகம், இந்த தோழர்கள் எல்லாம் இணைச்சு மக்களை சந்திக்கிறாங்க. மக்களை சந்திக்கின்ற பொதுக்கூட்டங்கள் நடத்துறாங்க. அதன் மூலமா மக்களுடைய விருப்பங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் சொல்றாரு, 3 அமாவாசை முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு முழு பௌர்ணமி அதிமுகவினுடைய பிரகாசமான ஆட்சி இந்த மக்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. அந்த மக்களுடைய விருப்பங்களையும் மக்களுடைய அந்த கோரிக்கைகளையும் அதிமுக எடுத்ததனுடைய விளைவு இன்றைக்கு அதிமுக கூட்டணி மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றிருக்கு. இப்ப திமுக கூட்டணியில இன்றைக்கு காங்கிரஸ் பல்வேறு பிரச்சனைகளை பண்றாங்க. அவங்க சொல்ற எந்த கருத்துக்களும் மக்கள் ஏற்றுக்கக்கூடிய கருத்துக்களா இல்ல. நீங்க இப்போ காங்கிரஸ் குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்றத எந்த அடிப்படையிலனா அதிகாரத்துல பகிர்வு கேட்கறாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையிலையும் நீங்க அதை சொல்றீங்க. அதே விஷயத்த திரு டிடிவி தினகரனும் கேட்கிறாரு. அமமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அமைச்சராவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதை இப்ப குழப்பம்னு ஏத்துக்க மாட்டீங்களா? அமமுகவினுடைய தலைவர் அவர் தெளிவா இந்த நாட்டுடைய நிலைமை, திமுகவினுடைய மக்கள் விரோத ஆட்சியை புரிஞ்சுக்கிட்டு இந்த கூட்டணிக்கு அவர் தன் ஆதரவை கொடுத்து இன்னைக்கு பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மக்களுடைய நிலைப்பாடு, நாட்டினுடைய நிலை, இதெல்லாம் மனசுல வச்சு ஒரு கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருக்கிறப்ப ஐயா டிடிவி அவர்கள்ட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா அந்த சூழலை பொறுத்துதான் அதிமுக எடுக்கின்ற முடிவை ஏற்கக்கூடிய தலைவராக, கூட்டணி தலைவர்களாக தான் எல்லாரும் இருக்கிறாங்க. சரி, இங்கேயும் இல்ல அது அதிமுகவுக்கு பொருந்தோம்னா இங்க காங்கிரசுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அப்படியான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறதா அதிகாரப்பூர்வமா அவர் சொல்லவே இல்லை. அப்ப அது காங்கிரஸ் நிர்வாகிகளோட கருத்தா எடுத்துட்டு போக முடியாதா? இல்ல, ராகுல் சொல்லிட்டாருல்ல, ஐயா தலைவர் ராகுல் சொல்றாரு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் கூட காங்கிரஸ்ல குழப்பம் இருக்கதானே செய்யுது. இல்ல, ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? அவர் அதிகார பகிர்வு வேணும் அப்படின்னு சொன்னாரா? கூட்டணி, அதாவது கூட்டணியை பத்தி அவங்க ஒருங்கிணைந்து போறதா இருந்தாலும் கூட காங்கிரஸ் அதற்கு உடன்படாத மாதிரி தானே இன்னைக்கு ஊடகங்கள்லயும் பத்திரிகைகள்லயும் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. இல்ல, எந்த அடிப்படையில போகாத சூழல் இருக்குன்ற முடிவுக்கு வரீங்க? ராகுல் காந்தி சொன்னாரா? மல்லிகார்ஜுன கார்கே சொன்னாரா? செல்வ பெருந்தகை சொன்னாரா? இல்ல, தமிழ்நாட்டுல திமுகவினுடைய அந்த எந்த கருத்துக்களுக்கும் உடன்படாம அந்த பாதையிலிருந்து விலகுதா இல்லையா காங்கிரஸ்? இன்னைக்கு விலகிதானே நிக்கிறாங்க. கருத்துக்கள் அமமுகவோட பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சொல்ற கருத்து அது குழப்பமாக இல்ல, அது வெறும் கருத்து தான் அப்படின்னு எடுக்கணும்னு சொல்றீங்க. யாரு இங்க காங்கிரஸ்க்கு தலைமை பொறுப்புல இருக்காங்களோ அவங்க இந்த கருத்தை எதையுமே சொல்லல. உள்ள இருக்கிற எம்பிக்கள் சொல்ற கருத்தை குழப்பம் அப்படின்னு சொல்றீங்க. இது ரெண்டும் முரணா இருக்கே சார். இல்ல, அதாவது அதிமுக கூட்டணி செட்டில் ஆயிடுச்சு. என்னன்னா ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள், அதாவது கூட்டணிக்கு முன்னாடி இருந்தாலும் கூட இன்று வரை இந்த நொடி வரையும் எந்த விதமான குழப்பமோ கருத்து மாறுபட்ட கருத்துக்களோ வெளியில வைக்கப்படல, ஊடகங்கள்ல தெரிவிக்கப்படல. அப்ப கூட்டணி கட்டுக்கோப்பா இருக்குது. மக்கள் சந்திக்கின்ற வேலைகளை பாக்குறாங்க. இந்த ஆட்சியை விரட்டப்படணும். டிடிவி தினகரன் சொன்னாருன்னு சொன்னல சார், அது மேடையில அவர் பேசிய பேச்சுதான், செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில அவர் சொன்ன விஷயங்கள் தான். இல்ல, ஒரு இறுதி வடிவம் வந்துருச்சு இல்லங்க. இப்ப திமுக கூட்டணியில எங்க இப்பதானே குழப்பமே தொடங்கி இருக்குது. அதிமுக கூட்டணி இறுதி வடிவமாயிருச்சு. கூட்டணியில பல்வேறு கருத்துக்கள் பேசினாங்க. இப்ப கூட்டணிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த கருத்தை யாரும் வெளியில வைக்கல, பொதுத்தளங்கள்ல பேசல. அவங்க எல்லாம் இப்ப வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க.
இந்த காங்கிரஸ் கூட்டணியில திமுக கூட்டணியில இப்பதான் குழப்பமே அதிகரிச்சிருக்குது. என்ன காரணம்? திமுக மக்களுக்கான அவநம்பிக்கையை பெற்றிருக்குது, மக்கள் விரோதங்களை சம்பாதிச்சிருக்குது, அரைச்சமாவே அரைக்கிறாங்க, எந்த அவங்கள்ட்ட சரக்கு இல்லை, அதுதான் உண்மையும் கூட. மக்கள் ஏற்கக்கூடிய கருத்துக்களை அவங்க பொதுத்தளங்கள்ல வைக்கல. அப்ப அதிமுக கூட்டணி பாஜக இன்றைக்கு களப்பணியை தொடங்கி மக்களை சந்திச்சிருக்கிறாங்க. 185 தொகுதிகளில் அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஐயா எடப்பாடியார் மக்களை சந்திக்கிறார். இந்த மாதிரி குழப்பங்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ யாரும் முடிவும் கொடுக்கல. அப்ப முழுக்க முழுக்க மக்கள் தேவையை நோக்கி நகருது அதிமுக. அப்ப திமுக மக்கள் விரோதங்களையும் அவநம்பிக்கையும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த அடிப்படையில சறுக்கிறது, குழப்பம், தேக்கம் எல்லாம் திமுக கூட்டணியில இருக்கே தவிர அதிமுக கூட்டணியில கிஞ்சிட்டும் கிடையாது. சரி, ஓகே. திரு சுகுணா திவாகர், இப்போ திமுக கூட்டணியில தான் குழப்பம் இருக்கு, அது இப்பதான் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காங்கிரஸ் அவர்களோட அந்த கருத்து என்பதுதான் திமுகக்குள்ள குழப்பம் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கா? இப்போ திமுக கூட்டணிங்கிறது 8 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, அது ஏற்கனவே செட்டிலான ஒரு கூட்டணி. அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது இப்போ தான் அது அமைஞ்சிருக்குது. சில மாதங்களுக்கு முன்பு தான் அதிமுகவே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வருது. அப்போ டிடிவி தினகரன் வெளியில் போயிடுறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியில் போயிடுறாரு, ஓபிஎஸ் வெளியில் போயிடுறாரு. அதுக்கப்புறமேல் பாஜகவை ஒரு ப்ரெஷர் கொடுத்ததுக்கு பிறகு டிடிவி தினகரன் உள்ள வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல் அவர் வெளிப்படையாக கருத்துக்களும் தெரிவிக்கிறார். நான் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, என்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சராக வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களையும் அவர் தெரிவிக்கிறார். இன்னும் அன்புமணி ராமதாஸ் தான் இருக்கார், பாட்டாளி மக்கள் கட்சியில் பாதி வெளியில் இருக்குது. அப்போ ஏற்கனவே ஒரு கூட்டணி திமுக கூட்டணிங்கிறது இருக்குது, அதிமுக கூட்டணிங்கிறது இன்னும் முழுமை பெறவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழல் 2 கூட்டணியுமே நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது மாதிரி எம்எல்ஏவாக இல்லாமல் எம்பியாக இருக்கிறவங்க தான் அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. நாளைக்கு சீட்டு வேணும், நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் நிற்கணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிறவங்க அதை பற்றி பெருசாக பேசுறதில்ல. அடுத்து இப்போ மாணிக்தாகூரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2029 தான் அவருக்கு பிரச்சனை. அப்படிங்கிறப்ப அவர் பேசலாம். இன்னொன்று, நேற்று நீங்கள் இந்த நடந்த சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க காங்கிரஸ் இன்னமும் பின்தங்கிய நிலைமையில தான் இருக்குது. பாஜக தான் அதிகமான அளவுக்கு வாக்குகளை பெற்று இருக்கிறது. அப்படிங்கிறப்ப காங்கிரஸ் முதல்ல தன்னை நிலையில் எடுத்துக்கொள்ளணும். காங்கிரஸ் கேட்கறது தப்பு கிடையாது, அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க, நீங்கள் கட்சி எந்த அளவுக்கு ஒரு வலுவான கட்சியாக மாற்றுறீங்க, என்ன உள்கட்டமைப்புகளை நீங்கள் மேம்படுத்துறீங்க. நீங்கள் பிஜேபிக்கு எதிரான ஒரு கட்சினா, நீங்கள் திமுக கூட்டணியிலே பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிராக செயல்பட்ட கட்சிகளுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா திமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப குறைவாக தான் காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிரான செயல்பாடுகளை மேற்கொண்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் அவங்க ஜனநாயகன் படத்துக்கு விஜய்க்கு கொடுத்த ஆதரவு அளவுக்கு கூட மற்றபடி பிஜேபிக்கு எதிரான பெரிய நடவடிக்கைகள் இருக்கலாம். அப்படிங்க கட்சியும் பெருசாக வளர்க்கல, பாஜக எதிர்ப்பு நடவடிக்கைகளும் களத்தில் இறங்கி பண்ணலை. அப்படிங்கிறப்ப இது ஒரு வெற்று சலசலப்பு தான். ஏன்னா இது கடைசியாக முடிவு செய்ய போகிறது டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தான். டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி வலிமையாக இருக்குது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக திமுக விட்டு அவங்க போக மாட்டாங்க. காங்கிரஸ் அவ்வளோ குறைச்சு மதிப்பிட முடியுமா? அப்படி மதிப்பிட்டு இருந்தா கனிமொழியை டெல்லிக்கு திமுக அனுப்பி இருக்குமா? கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பிச்சதுங்கிறது ராகுல் காந்தியோட பேச்சுவார்த்தை நடத்துக்கு முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த